மீனாவோட அம்மா அந்த கோவில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கடையை கோவில் வாசல்ல இருந்து தூக்கணும். அப்படியே பக்கத்துல இருக்க கரும்பு ஜூஸ் கடையும் தூக்கணும். இதை செஞ்சீங்கன்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு வர மாதிரி நான் பண்ணுவேன். இதனால உனக்கு என்ன லாபம்? நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம். ஆனா எனக்கு அந்த வீட்டுல மரியாதையே இல்லை. அந்த கடையை தூக்குனீங்கன்னா அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுல போயிடும். அப்புறம் என் பக்கம் வரவே மாட்டாங்க. என்ன பண்றீங்க? அதெல்லாம் கீழே வைங்க, எடுக்காதீங்க. யாருடா நீங்களா? நாங்கள் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கோம். இந்த கடையை தூக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருக்கோம்? கோயில் வாசலில் தானே வச்சுருக்கோம். கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கடையில் தரமில்லாத பொருள் விற்கிறதாகவும், பூவெல்லாம் பழைய வாடின பூவாக இருக்குது, இங்கே விற்கிற தேங்காய் பழம் எல்லாம் கெட்டுக்கிறதா சொல்கிறாங்க. ஐயோ இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கய்யா. ரொம்ப வருஷமாக நாங்கள் இந்த கடை வச்சுருக்கோம். அந்த மாதிரி கெட்டு போனதெல்லாம் நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம். பழைய பூவெல்லாம் விற்கிறதில்ல சார். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக காலையில் 4 மணிக்கு நாங்கள் கோயம்பேட்டில் போய் வாங்கிட்டு வரோம். எல்லாரும் போய் கடையை எடுங்க. சார் சார் வேணாம் சார், வேண்டாம் சார். கரும்பு ஜூஸ் மிஷின் எதுக்கு எடுத்துகிட்டு போறீங்க? இதுக்கும் சேர்த்தாம கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த கடையில் ஜூஸ் குடிச்சு சில பேருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கான். வந்து ஆர்டர் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா அரசாங்க ஊழியரை வேலை செய்யாமல் தடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் நான். அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க நாங்கள் பார்த்துட்டு கேட்கக்கூடாதா சார்? தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிருக்க, உன்னை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவேன். அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, கடை திரும்பி இங்கே வரும், நம்ம வாங்கிடலாம். வாசித்தா என்ன இங்கே வந்திருக்க? அம்மாவோட பூக்கடையும் கரும்பு ஜூஸ் மிஷினையும் கார்பரேஷன்காரங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷமா அங்கே தானே வச்சுருந்தீங்க. எங்களுக்கும் ஒன்றும் புரியலைங்க. அந்த ஏரியாவில் எங்களுக்கு எல்லாருமே தெரியும். நாங்கள் அழுகி போன பழம், கெட்டு போன தேங்காய் இப்படிலாம் விற்கிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்புறம் கூட முத்து மாமாவும் இருந்தாங்க. அவர் ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஓ, அவன் செய்கிறேன்னு சொல்லியிருக்கானா? இதை அவன் செய்யக்கூடாதே, நாம தான் செய்யணும். அந்த கடை அவன் மூலமாக திரும்பி வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அதை தடுத்து என் மூலமாக வர மாதிரி பண்ணி ஆகணும். ஒரு நாள் இல்லாமல் ஏன் இப்படி பண்ணுறாங்க திடீர்னு? அரசாங்க இடத்துல கடையை வச்சா இதான் நடக்கும். நம்ம ஊரில் பிரச்சனை இதாம்மா. ஒரு பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் காலியான இடம் இருந்தால் போதும், உடனே அதில் ஒரு கடையை போட்டு உட்காந்துருவாங்க. ப்ராப்பராக அதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கணும். நான் கூட தான் ஷோரூம் வச்சுருக்கேன். சும்மா ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிட முடியுமா? சரியான இடம், அதுக்கு ரெண்ட்டு எவ்வளோ இருக்கு? அது ஏங்க ஏழைங்க வச்சிருக்க கடையை மட்டும் எடுக்கணும்? எவ்வளோ பேர் அரசாங்கம் இடத்த ஆக்கிரமிச்சு பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுறாங்களே, அதையும் போய் எடுக்கலாம்ல. இல்லாதவங்கன்னா என்ன பண்ணலான்னு ஆயிடுச்சுல. அத்தை நான் இனிமே தான் சமைக்கணும். அப்படியா? எனக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. உனக்கு எப்போ எதை பேசணும்னு ஒரு விவஸ்தையே இல்லையா? கடை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு மீனாவே சோகமா இருக்கா. நீ பிரியாணி செய்யுற, நீ பேசுறத பார்த்தா எனக்கு உன் மேல தான் சந்தேகமா இருக்கு. மீனா பூ விற்க போகாம உனக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கணுங்கிறதுக்காக நீ ஏன் கார்பரேஷன் கிட்ட சொல்லி கடை எடுக்க வச்சியா? என்னங்க, எனக்கு வேறு வேலை இல்லையான்னு? அவங்க வீட்டில் நடந்த விஷயம். அதுவும் இல்லாமல் 2-3 கோடியில் வீடு கட்டி அந்த வீடு போயிடுச்சுன்னா கவலைப்படலாம். இவங்களே கோயில்கிட்ட 4 கம்பை நட்டு கடையை போட்டிருக்காங்க. அது போச்சா நாம எதுக்கு வருத்தப்படணும்? பார்வதி வாங்க மாஸ்டர், ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அதான் உங்கள் 2 பேருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்.